ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எம்டன் அவருக்கு நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் 12th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். ரொம்ப முக்கியமாக நீங்கள் 12th முடிச்ச பின்னாடி முக்கியமாக அக்ரிகல்ச்சர் கோர்ஸில் நீங்கள் இருக்கீங்க, சரியா? அக்ரிகல்ச்சர் குரூப்பில் நீங்கள் இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சரோ இல்லை வந்து மெடிக்கல் ஓரியன்ட் கோர்சஸ் நீங்கள் போகிறதுக்கு ரெடியாக இருப்பீங்க. உங்களுக்கு எந்த காலேஜில் போய் ஜாயின் பண்ணுறது, இல்லை கவுன்சிலிங் எப்படி அட்டன் பண்ணுறது, இல்லை ப்ரைவேட் காலேஜில் இப்போயே டேரெக்டாக அட்மிஷன் போடலாமா அப்படிங்கிற A to Z டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். ரொம்ப முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. ஏன்னா வரக்கூடிய நாட்களில் நீங்கள் அதாவது கவுன்சிலிங் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க, காலேஜ் போய் ஜாயின் பண்ணுறதுக்கு, எந்த காலேஜில் எப்போ அட்மிஷன் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க, இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலுமே நாம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுவோம். அதே மாதிரி நீங்கள் டிஸ்பிளேயில் நம்பர் பார்த்துருப்பீங்க, எப்போ வேணாலும் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஓகே, இப்போ இந்த வேளாண் அறிவியல் அதாவது அக்ரிகல்ச்சர் சயின்ஸுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர்லேருந்து நமக்கு வந்து நிறையா கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, சரியா? அதனால் இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க பார்த்தீங்களா, இதோட ஒன் வேர்ட்ஸோட ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு தெரியுதா அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்கள் செக் பண்ணிங்க, சரியா? ஒன் வேர்ட்ஸோட ஆன்சர் தெரிஞ்சு அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நம்ம வந்து நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா ஒன் வேர்ட்ஸ் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானது. அப்போ இந்த ஒன் வேர்ட்ஸோட ஆன்சர் அதாவது 15 ஒன் வேர்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த 15 ஒன் வேர்டுக்கு உங்களால் ஆன்சர்ஸ் வந்து தெரிவு முடியுதா அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்கள் பார்த்துங்க. இதே 1 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. டியூஸ்டே எக்ஸாமுக்கு கண்டிப்பாக இதில் வந்து நிறையா கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு வரலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம 3 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துடலாம். அதாவது நெல் பயிரிடப்படும் முறைகளில் 3 குறிப்பிடுக. அதுக்கப்புறம் தலைச்சத்து விரயமாகும் வழிகள் யாவை. அதுக்கப்புறம் உயிரி அதாவது தீங்குயிரி கொல்லி என்றால் என்ன, நவீன மேலாண்மை என்றால் என்ன, பூஜ்ஜிய உளவு என்றால் என்ன, காளானை காப்புணவாக கருதப்படுவது ஏன். நெக்ஸ்ட்டு பிஎஸ்ஐ அதாவது பிஐஎஸ் பற்றி குறிப்பு வரைக. வானிலை தகவல்களை தரும் செயற்கைக்கோள் யாவை. நெக்ஸ்ட்டு ஈரப்பதத்தை பொறுத்து விளைபொருட்களை எந்த வெப்பநிலையில் சேமிக்க வேண்டும். நெக்ஸ்ட்டு கலவன் நீக்குதல் என்றால் என்ன. அதுக்கப்புறம் சிறப்பு வாழை ரகங்களில் ஏதேனும் 3 எழுதுக. அறுவடை பின் நேர்த்திக்கு பயன்படும் கருவிகளில் ஏதேனும் 3 எழுதுக, சரியா? அதுக்கப்புறம் அக ஒட்டுண்ணிகளால் ஏற்படும் பாதிப்புகள் யாவை, சரியா? நெக்ஸ்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பாருங்கள். கண்டிப்பாக முக்கியமான கொஸ்டின்ஸ் தான் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. வறட்சி காட்டி தாவரங்கள் பற்றி எழுதுக. நெக்ஸ்ட்டு குறிப்பு வரிக மா காவாத் செய்தல். நெக்ஸ்ட்டு இனக்கலப்பு தொழில்நுட்பத்தின் படிகள் யாவை. அதுக்கப்புறம் அங்கக வேளாண்மையின் கோட்பாடுகள் எழுதுக. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதாவது MPEDA இன் பணிகள் யாவை. பட்டுப்புழு வளர்ப்பில் இளம் புழு வளர்ப்பு பற்றி எழுதுக. பதப்படுத்துதலினால் ஏற்படும் பாதிப்புகள் யாவை. நெக்ஸ்ட் 10 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பாருங்கள். கண்டிப்பாக இந்த 4 கொஸ்டினை தெளிவாக பார்த்துங்க. நீங்கள் டியூஸ்டே எக்ஸாமில் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. திருந்திய நெல் சாகுபடி என்றால் என்ன, திருந்திய நெல் சாகுபடியின் கோட்பாடுகள் யாவை, ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முறைகளில் இயற்பியல் முறையினை விளக்குக. நெக்ஸ்ட்டு வேளாண்மையில் நானோ தொழில்நுட்பம் பற்றி விவரிக்கவும், கோழிகளின் வளர்ப்பு முறையினை எழுதுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை தெளிவாக பார்த்துங்க. இதோட PDF லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.